நமசிவாய. குரு பெயர்ச்சி ராசி பலன்கள். இப்ப இந்த குரு பெயர்ச்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், லக்னத்துக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும், லக்னத்துக்கு உண்டான விஷயமாகட்டும்னா, வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஆகிவிட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியாக போகிறது. 4 நாள் தான் டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் 4 நாள் டிஃபரன்ஸ். மே 14ஆம் தேதி 18ஆம் தேதி அப்படின்னு. ஸோ அது மாதிரியான 2 பயிற்சிகள் இருக்கிறது. இது எல்லாமே சரி. இதுக்கு நடுவில் வந்து ஒரு 6 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது. அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் வரும் அப்படின்னு. இது போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றன வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடம் சொல்றதை விட இதோடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துடலாம். பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது. இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த அதுலேயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழித்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமெடி என்ன, குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமெடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைத்தோம் என்றால், ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ருத்ரம் சமக்கம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும், அதை கேட்டு வரலாம். ஸோ அந்த ருத்ரம் சமக்கம் கேட்பதுங்கிறது எப்போதுமே நல்ல பலன் தரும். அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும். அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க. அது மாதிரி இருப்பவர்களாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும், இப்போ ராகவேந்திரர், ஷிர்டி பாபா, இந்த மாதிரி ரமணர், இந்த மாதிரியாக சேஷாதி சுவாமிகள், இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி போய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீம் கரோலி பாபா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடி போவதாகட்டும், அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களெல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு குரு பலனை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை விடுத்து வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து வெறுமன கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போறது கிடையாது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போடுறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம். குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும். அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டை கடலை சாட்டலாம், அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு, நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவர் வந்து ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்கார், அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால், அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும். ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம், கெரியர், பணம், ப்ரமோஷன், வாட் எவர் இட் இஸ், இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். துலா ராசி அல்லது துலா லக்னம். துலா ராசிக்காரர்கள் ஏதாவது ஏதோ ஒரு படத்தில் கூட வந்தது, ஏதோ 9ல் குரு அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய லக்னத்தையும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் அது தவிர வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மட்டும் ஒருத்தரிடம் நீங்கள் செய்யக்கூடிய தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க, யூடியூப்ல ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க, இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஃபோனில் யார் கூட பேசும்போது பேசுறது வந்து கவனமாக பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது. மற்றபடி பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கஷ்டமுமே வராமல் ஜாலியாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி, ப்ரொவைடர் உங்களுடைய ஒரு ஜாதகத்திலே நடக்கக்கூடிய நடப்பு தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால், இன்கேஸ் அது சாதகமாக இல்லைன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களிலே இருக்கக்கூடிய சாதகங்கள்
அந்த ஒரு நிலையை குறைக்கக்கூடியதாக இருக்குமே தவிர நடக்காமல் போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. கண்டிப்பான முறையிலே நன்மைகளை பாதகமான ஒரு தசாபுத்தி காலங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் துளாராசிக்காரர்கள் அனைவருமே நல்ல ஒரு நிலையை இந்த ஒரு டைமில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு ரிலீஃப்ங்கிற மாதிரியான விஷயமாவது கிடைக்கும். ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டி இருக்குது அப்படின்றதுனா அப்படி இல்லைன்ற ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வருது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த அமௌண்ட்டாவது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் சாதகமான ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றா கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயம் அதை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய பணம் பல இடத்துலேருந்து வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உடல்நிலை சீராகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்கள் எண்ணங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வீக எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குழந்தைகளினால் அனைத்து விதமான சந்தோஷங்கள், குலதெய்வ வழிபாட்டில் நாட்டம், தெய்வ வழிபாட்டில் பொதுவாகவே தெய்வ வழிபாட்டில் உள்ள நாட்டம், மந்திரங்கள் சொல்வதில் நாட்டம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு அருளும் அனுகூல்யமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நமக்கு 100% எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பீரியடில் வரக்கூடிய எந்த ஒரு பணமாகட்டும் உங்களுக்கு நிறைய கூரையை பிச்சுட்டு கொட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதை வரக்கூடிய காலங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறது வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வரக்கூடிய காலகட்டத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு சேஃபாக உங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். விருச்சிக ராசி லக்னம். இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஒரு பயம் என்னன்னு பார்த்தோம்னா குரு 8ஆம் இடத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயம். குரு 8ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதன் மூலமாக அவர்கள் வந்து பல்வேறு விதமான ஒரு பலனை கொடுப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். மறைவு அப்படின்றது என்னன்னு வச்சுக்கோங்களேன், சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாமா, ஹிடன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைவு அப்படின்றதே வந்து ஹிடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சீக்ரெட் அப்படின்னா ரகசியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த 1 இயரில் குரு வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுத்து விடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் மாறுதலை கொடுப்பாரு. நிறைய இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் உங்களால் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்தது, அல்லது கையில் இருக்கிற பணத்தெல்லாம் வெளியில் என்னால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையிலேயே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான பணங்கள் வர துவங்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். மென்டலி நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ளாகிறீர்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் வந்து மாற்றம் அடைகிறீர்கள் அப்படின்றால், அந்த மாற்றம் அடைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக நிலையிலே தெய்வீகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், மாற்றம் அப்படின்ற மாதிரி, எஜுகேஷன் அப்புறம் ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த விஷயத்தில் எல்லாமே மாற்றங்கள் கண்டிப்பான முறையிலே வரும். அதிகமாக அந்த விஷயங்களை உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் அதை படாடோபப்படுத்த வேண்டாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாராவது எதிரிலேயே வந்து உங்ககிட்ட ஏதாவது பல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும். அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து வெளியில் அதை சொல்லி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க சொல்லும்போது புன்முறுவலோட கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த 8ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிப்பாக 1-2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். 1-2 கிரகங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுக்கிரனாகட்டும் அல்லது குருவாகட்டும் அவர்கள் பல்வேறு விதமான ஒரு நன்மைகளையும் கொடுப்பார்கள். அதனால நம்ம வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்ற மாதிரியோ அவங்க 8ஆம் இடத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு விஷயமா அவர்களுடைய பார்வை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரயங்கள் வரும். சுப விரயங்கள் வரும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணமும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக பணங்கள் வர, பணமும் சரி குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். வாக்கில் இனிமை சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி ரொம்ப நாளாக நீங்கள் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இதை வித்துட்டா போதும், இந்த இடம் எனக்கு வேண்டாம், இதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அதிக விலைக்கு விற்க முடியும். விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் அதிக விலைக்கு விற்க முடியும். வாடகைக்கே வராமல் ரொம்ப காலமாக போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அதிகமாக வாடகைக்கு வர முடியும். அல்லது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அதிகமாக நான் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வாடகைக்கு போகணும், நான் இருக்கிற வீடை விட வசதியான இடத்துக்கு வாடகைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாடகைக்கு போக முடியும். அதுக்குண்டான பணத்தும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வாடகை அதிகமாக இருந்தாலும் சரி
ஒரு 25,000 30,000 வாடகை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு இந்த டைமில் ஒரு 40,000 வாடகை கூட உங்களால் கண்டிப்பான முறையில் போக முடியும், அதை உங்களால் சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதற்குண்டான செல்வம் வந்து கொண்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து புதிய வாகனங்களை சேர்த்துக் கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படுவதற்கு எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே எல்லா விஷயத்துலையுமே நல்லா இருக்குன்னு. விரயம் அப்படின்றது நீங்கள் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சுப விரயமாக இருந்தாலும் இருக்காது. பெரும்பாலும் அதற்குண்டான பணத்தை ஏதாவது ஒரு ரூபமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதிகப்படியாக தெய்வ வழிபாட்டுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய விருச்சிகராசினர் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நீங்கள் வழிபடக்கூடிய குறிப்பான ஒரு சில தெய்வங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதிகமாக மற்றவங்களுக்கு தெரியாமல் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நான் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கோ ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடோ ஏதோ ஒரு விஷயத்தை உபாசனையோ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 4 பேர்கிட்டயோ இல்லை ஒரு 2 பேர்கிட்டயோ அல்லது க்ளோஸ் வீட்டில் ஒய்ஃப் கிட்டயோ அம்மா அப்பா கிட்டயோ சொல்லுவாங்க. அது மாதிரி கூட சொல்லாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் இந்த தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.